தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அஞ்செட்டி வனப்பகுதியை ஒட்டிய சாலையில் சுற்றித் திரிந்த யானையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உணவு தேடி சாலைக்கு வந்த யானையால் சுமார் 20 நிமிடங்கள் வாகனங்கள் ஒரே இடத்தில் நின்றன. யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்ற நிலையில் வாகனங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக கிளம்பி சென்றன. காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. விடுமுறை தினத்தை ஒட்டி காஷ்மீரின் சோனமார்க் பகுதியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பனியில் ஸ்கூட்டர் ஓட்டியும் பனியை ஒருவர் மீது ஒருவர் எறிந்து விளையாடியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனிடையே வட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் விரைவில் திறக்கப்பட உள்ள போகபுரம் கிரீன்ஃபீல்டு சர்வதேச விமான நிலையத்தில் சோதனை விமானம் வெற்றிகரமாக தரையிறங்கியது. ஓடுதளத்திற்கு வந்த ஏர் இந்தியா விமானத்திற்கு தண்ணீரை பீச்சியடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. விசாகப்பட்டினத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் விஜயநகரம் மாவட்டத்தில் போகபுரம் விமான நிலையம் அமைந்துள்ளது. வரும் ஜூன் மாதம் முதல் இந்த விமான நிலையம் முழு வீச்சில் இயங்க உள்ளது. புதுக்கோட்டையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற கூட்டத்தில் அவர் பேச தொடங்கும் முன்பே கூட்டம் கலைந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. அமித்ஷா உரையின் போது ஏராளமான நாற்காலிகள் காலியாக கிடந்தன. இதனிடையே பாஜகவினர் கொடுத்த தொப்பிகளை பெற மக்களிடையே போட்டா போட்டி ஏற்பட்டது. பாஜக கூட்டத்தில் பெண்கள் கொடுத்த மோரை இலவசம் என நினைத்து வாங்கி குடித்த தொண்டர்களை துரத்தி சென்று பணம் பிடுங்கிய பெண்களை போலீசார் அங்கிருந்து வெளியேற்றினர். நடிகர் அஜித் குமாரின் மங்காத்தா திரைப்படம் வரும் 23ஆம் தேதி ரீரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக சன் பிக்சர்ஸ் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சன் பிக்சர்ஸ் வெளியிட்ட வீடியோவை அஜித் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். வெங்கட் பிரபு இயக்கத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு அஜித் குமாரின் 50வது திரைப்படமாக வெளியான மங்காத்தா திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இதில் அர்ஜுன், த்ரிஷா, வைபவ், பிரேம்ஜி, லக்ஷ்மி ராய், அஞ்சலி, ஆண்ட்ரியா உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தனர். திண்டுக்கல்லில் ஆண்டாள் அலங்காரத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு பரதநாட்டியம் ஆடிய சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. மார்கழி மாதத்தில் ஆண்டாளை நினைவு கூறும் வகையில் தனியார் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற நடன நிகழ்ச்சி பார்வையாளர்களை கவர்ந்தது. இந்த நடன நிகழ்ச்சியை சாதனை நிகழ்வாக அங்கீகரித்து ஜெனியஸ் ரெக்கார்ட் புத்தகம் சார்பில் சான்றிதழ் வழங்கப்பட்டது. தர்மபுரி காந்தி நகரில் புல்லட் இருசக்கர வாகனம் திருடு போன சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. விக்னேஷ் என்பவரின் இருசக்கர வாகனம் காணாமல் போன நிலையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசில் புகார் அளித்தார். திருடர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் காந்திநகர் பகுதியில் இருசக்கர வாகன திருட்டு குறித்து அச்சம் எழுந்துள்ளது. ஒடிசாவில் உள்ள நந்தன்கலன் விலங்கியல் பூங்காவில் கரடி ஒன்று சுற்றுலா பயணிகளின் வாகனத்தில் ஏற முயன்ற காணொலி வெளியாகியுள்ளது. விடுமுறை தினத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் விலங்கியல் பூங்காவை சுற்றி பார்க்க சென்றுள்ளனர். அப்போது அங்கிருந்த கரடி ஒன்று சுற்றுலா பயணிகள் சென்ற வாகனத்தை வழிமறித்து ஜன்னல் வழியாக உள்ளே வர முயற்சித்துள்ளது. அதை கண்ட சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர்.
ஜீவா நடிப்பில் உருவாகியுள்ள தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படத்தின் படப்பிடிப்பு தள காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஃபேமிலி படத்தின் இயக்குனர் நிதிஷ் சகாதேவ் இப்படத்தை இயக்கியுள்ளார். இதில் ஜீவாவுடன் தம்பி ராமையா, பிரார்த்தனா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். ஜீவாவின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த காட்சிகளை படக்குழு வெளியிட்டுள்ளது. தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் விரைவில் திரைக்கு வர உள்ளது. மாமல்லபுரத்தில் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய சிவலிங்கம் சிலை பீகார் சென்றடைந்தது. சாலை மார்க்கமாக கோபால்கஞ்ச் சென்றடைந்த சிவலிங்கத்தை வரவேற்ற பொதுமக்கள் பக்தி முழக்கங்களை எழுப்பினர். (33 அடி உயரமும் 210 டன் எடையும் கொண்ட இந்த சிவலிங்கம் கேசரியா நகரில் கட்டப்பட்டு வரும் விராட் ராமாயண கோயிலில் நிறுவப்பட உள்ளது. ஒடிசா மாநிலம் கோர்தாவில் 3 மாதங்கள் நடைபெறும் பறவைகள் திருவிழா சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை பெரிதும் ஈர்த்துள்ளது. சிலிக்கா ஏரியில் குவிந்து வரும் பறவைகளை காண சுற்றுலா பயணிகளும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கடந்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கிய பறவைகள் திருவிழா பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த 3 மாதங்களிலும் வார இறுதியில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். திருப்பரங்குன்றம் அருகே உள்ள விளாச்சேரியில் மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். குறிப்பாக நெடுங்கம்பு, நடுங்கம்பு, தொடுமுறை, நேரடி சண்டை உள்ளிட்ட போட்டிகள் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. கோவையில் கண்களை கட்டிக்கொண்டு 2 பானைகள் மீது நின்று 4 மணி நேரம் சிலம்பம், சுருள்வாள் சுற்றி மாணவர்கள் சாதனை படைத்தனர். தமிழர் கலைகளை மீட்டெடுக்கும் விதமாக இந்த உலக சாதனை முயற்சியில் 3 வயது முதல் 13 வயது வரையுள்ள மாணவர்கள் கலந்து கொண்டனர். இரண்டு பானைகள் மீது நின்று கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களை குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் உலக சாதனை பதிவாக அங்கீகரித்து சான்றிதழ்கள் வழங்கியுள்ளது.